சொல்லுவாரு அப்படியே வீடியோ இங்க இருந்து இருப்பாங்க அதுக்கு என்னக்கோ அது கேள்வி எப்படி கேள்வி அதுக்கு என்ன சொல்லுவார் சார் அதை எடுத்து கேள்வி ஏன்னா அது வச்சு கேள்வி சொல்லுவார் சொல்லுவார் 100 ரூபா இருக்கா 100 ரூபா சாமி வந்து என்னடா எந்த கோயில் எங்க இருக்குன்னு சொல்லுங்க. இது எங்க இருக்குன்னு சொல்லுங்க. இது பாலமலை ரங்கநாதர். அப்போ வந்து இது வந்து மாடு பால் ஊற்றிது இந்த பெருமாளை கண்டுபிடிச்சாரு எங்கள் தாத்தா காலத்தில். நாங்கள் ஆதிவாசி சரிங்களா. அப்போ என்னாச்சு மாடு வந்து தானே வந்து பால் ஊற்றிட்டு போயிடுறாரு. இப்படியே இருந்திருக்குது. இருக்கும்போது என்னடா இந்த மாடு போய் எங்கே பால் ஊற்றிட்டு வருது அப்படின்னு சொல்லி இந்த பாறையை பற்றிட்டு வந்திருக்கிறேன். 50 உருப்படி மாடில் ஒரே மாடு வந்து இங்கே பால் ஊற்றினேன். இதெல்லாம் வனந்தர சோழமா அந்த காலத்தில். அப்போ என்னாச்சு சரி இந்த மாடு எங்கே போய் பால் ஊற்றிது இந்த பாறையை பற்றிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி அந்த பாதனை பற்றிட்டு வந்திருக்கிறோம். இவங்க இருந்தது நான் 10 மைலுக்கு அந்த பக்கம் மாடு மேய்ச்சிட்டு திருளி பிடிச்சிட்டு 50 உருப்படி மாடில் மேய்ச்சிட்டு இருந்தாங்க. அப்போ என்னாச்சு இவன் வந்தவன் பாதனை பார்க்கும்போது வனந்தர சோலைக்குள்ளே வந்திருக்குது பாதை. வந்து பார்க்கும்போது இதெல்லாம் ஒவ்வொரு கள்ளிப்பழம் வைத்த சோறு இருக்குமா அந்த காலத்தில். இந்த பெருமாள் சாப்பிட்டு வந்த பழத்தை நாங்கள் சாப்பிட்றோம், மற்ற பழம்லாம் சாப்பிட்றது. அப்போ என்னாச்சு இங்கே வந்து பார்க்கும்போது ஓ வனந்தர சோலைக்குள்ளே வந்திருக்குது இது அப்படின்னு சொல்லி என்னடா மாடு வந்து கல்லிலேயே பால் ஊற்றிருக்குது. என்னடா ஆமாம் இவனுக்கு தெரியாது. தாயார் ஆமாம் இது தாயாரா அது பெருமாள்கிட்ட தான் வந்து மாடு வந்து பால் ஊற்றினது. அப்போ சரின்ட்டா இந்த கல்லிலேயே வந்து ஊற்றிருக்குது இந்த மாடு என்ன செய்யலாம் அப்படி இவ்வளவு தட்டிட்டேன் கத்தியில் தட்டுறதுக்குள்ளே அந்த மண்ணெண்ணை தட்டுறதுக்குள்ளே அப்படியே ரத்தம் ஒழுகி வந்தாச்சு. கண்ணு தெரியாமல் இங்கேயே உட்காந்துட்டேன் சரிங்களா. அப்போ 4-5 நாள் ஆகிப்போச்சு இவனை தொலைவில் வர்றது. இவன் மாடு பார்க்க போனவன் காணையே எங்கே போயிருப்பான் வாங்கடா போகலாம் அப்படின்னு சொல்லி தாத்தாவை தான் ஊருக்காரரெல்லாம் சேர்ந்து வந்திருக்கிறாங்க. வந்து பார்க்கும்போது பாதனையே வந்திருக்கிறாங்க. அந்த மாடை வந்த பாதனையே வந்து பார்க்கும்போது கண்ணு தெரியாமல் நான் இங்கே உட்காந்துருக்குறப்பா அப்படின்னு இருக்கிறேன். சரி அப்படியா என்னடா அவன் சூழக்குள்ளே கண்ணு தெரியாமல் உட்காந்துருக்குறானே அப்படின்னு அங்கே வந்து கூப்பிட்டுருக்குறாங்க. அப்போ வந்து பார்க்கும்போது இவன் கண்ணு தெரியாமல் இங்கே உட்காந்துட்டான். அப்போ சரி என்னடா உண்மையான தெய்வமான கண்ணு பார்வை கொடுக்கணும் அந்த அவருக்கு. இன்னும் நாங்கள் அமாவாசை சனிக்கிழமை
நாங்கள் விசேஷம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி தேவிச்சிருக்கிறாங்க. தேவிக்கும் போது கண்ணு பார்வை கொடுத்தாச்சு பெருமாள். ஓ உண்மையான தெய்வம் தான் அப்படின்னு சொல்லி சரி இன்னும் நாங்கள் அமாவாசை சனிக்கிழமை சின்ன பந்தல் வச்சு உள்ளுக்கு இருக்குதில்ல அதே மாதிரியே பந்தல் வச்சு மந்திரிமார் கொண்டு வந்து பந்தல் வச்சு அமாவாசை சனிக்கிழமை அன்னைக்கு கழிது கீரை களி பெருமாளுக்கு பூஜை பண்ணினோம். ஆமாம் ஆமாம் உணவு காட்டினது பெருமாளுக்கு களி தான். களி கீரை உணவு காட்டி இப்படியே இருந்திருக்கிறாங்க. இருக்கும்போது கனவுல எனக்கு கோபுரம் கட்டணும் அப்படின்னு பெருமாள் சொல்லியிருக்குது. இன்னும் இந்த மலையில் தண்ணி இல்லை, மணல் இல்லை, கல் இல்லை, உனக்கு எப்படி நாங்கள் கோபுரம் கட்டுறது அப்படின்னு இருக்குது. அப்போ இருக்கும்போது 2-3 நாள் கழிச்சு பெரிய பாறையை உடைச்சாச்சு இந்த கல். பெருமாள் அங்கே அந்த கல்குழி இருக்கிற அந்த ஆலமர கீழே அந்த கல்குழியில் பழமாக வெடிச்சாச்சு. வெடிக்கிறது கூட ஓட்டு எழுப்பியாச்சு. பெருமாள் தண்ணி உண்டாக்கியாச்சு. தெப்பக்குளம் இங்கே தெப்பக்குளம் இருக்குது கீழே. ஆமாம் தென்னை மரம் மாமரம் நல்ல தெப்பக்குளம் நிறைஞ்சு போய் இருக்குது. தண்ணி போய் பார்க்குறதுன்னா பார்க்கலாம். படித்தடம் போகுது கீழே போகுது. அந்த மண்டபம் இருக்குது அதில் கீழே வேணும் போய் தெப்பக்குளம் எல்லாம் பார்த்து வரலாம். இப்போ யூஸ் பண்ணுறாங்களா? இப்போ போகல. இந்த கோயிலில் என்ன வேண்டுதல் சிறப்பு, என்னென்ன பண்ணுறாங்க, எந்தெந்த நாள் சிறப்பாக இருக்கும்? இது சித்திரை மாதம், பட்டாளி மாதம் இதான் விசேஷம். என்னென்ன வேண்டுதலுக்கெல்லாம் என்ன குறைக்கெல்லாம் வராங்க? எல்லாமே செய்யுது. அதெல்லாம் கொடுக்குது பெருமாள். குழந்தை இல்லைன்னா கொடுக்குது. உனக்கு என்ன நினைப்போ அது கொடுக்கும். பெருமாள் கொடுக்குது. அடிக்கடி வந்து என்ன பரிகாரம் பண்ணுறாங்க? ஆமாம் ஆமாம் நீ என்ன பண்ண செய்யல பெருமாளுக்கு எண்ணெய் கூட்டு வரலாம். நீ ஒரு அன்னதானம் செய்யலாம். இல்லைன்னா நீ அவசரம் செய்யலாம். இல்லை பெருமாளுக்கு நீருக்கு என்ன நினைப்பு வரணும் எடுத்து கொடுக்கலாம். கூட எடுத்து கொடுக்கலாம். நீ என்ன வேணுனாலும் பெருமாளை கொடுக்கலாம். ஆத்தாலும் எத்தனை மணிக்கு கோயில் திறந்துருக்கீங்க? இது 4 மணிக்கு திறந்து. அவள் சாயந்தரம் 7 மணி ஆகும். 7-8 மணி ஆகும். மதியானம் வரைக்கும் திறந்து. எப்பவும் இப்படி இது என்னென்ன அன்னதானம் தினம் அன்னதானம் இருக்குது. எல்லாம் பூரா இங்கே வாகனம் பூரா எங்கள் ஆளுக்கதை. சாமி நடத்துறது எங்கள் ஆளுக்கதை ஆதிவாசிது. இப்போ எங்கள் தாத்தாவுக்கதை இவங்களெல்லாம் கொண்டு வந்து வச்சார். ஐயருகா. ஆமாம் அப்போ வந்து ஐயருகா தப்பட்டக்கரை வண்ணை அப்போ ஆசாரி இவங்கெல்லாம் எங்கள் தாத்தாவுக்கதை கொண்டு வந்து ஆமாம் இங்கே கூட்டிகிட்டு. எந்த வருஷம் இந்த கோயில்? சித்திரை மாதம். எந்த வருஷத்தில் உதயம் வச்சுங்க கோயில்? எந்த வருஷமா? ஒரு எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும்? அது இருக்கும் ரொம்ப காலம் இருக்குது. எங்கள் தாத்தா எனக்கு எல்லாருக்கே தெரியும். எத்தனை தலைமுறை ஆச்சுங்க? நானா? ஐயோ எனக்கு எப்போ தாசு எங்கள் அப்பா தாத்தா தெரியாது. எங்கள் அப்பா தெரியும். பின்ன பாக்கி ஆளுகள் பூரா தெரியும். அதில் இருந்து நான் இங்கே இருக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சு 4 தலைமுறையாக இருக்கு. ஆமாம் ரொம்ப காலம். எனக்கு 80 வயசு. நான் பேச்சு புதுதெல்லாம் பார்த்தாச்சு. எல்லாமே சந்தோஷமாக இருக்கிறேன். சரி நன்றிங்க ஐயா. நன்றி.